அனைவருக்கும் வணக்கம். அறிவே ஆற்றலுக்கும் வணக்கம். இந்த வார கருத்து பகிர்வுக்காக எடுத்துக்கொண்டுள்ள புத்தகம் வந்து உலக சினிமா. ஆசிரியர் வந்து ஷெலியன். ஆசிரியர பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, நமக்கு உலக சினிமாவை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர். வருடம் முழுசும் வந்து வாரந்தோறும் வெளிவந்த அந்த தொடர் கட்டுரைகளை படிச்சதுக்கு அப்புறம் தான், நெறைய பேர் வந்து உலக சினிமாக்களையே பார்க்க தொடங்குறாங்க. இவர் வந்து டூலெட் திரைப்படத்தின் இயக்குனர். ஒளிப்பதிவுக்காக சர்வதேச விருதும், இயக்கத்திற்காக தேசிய விருதும் பெற்றவர். திரைப்படங்கள் குறித்து நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. பல விருதுகளை பெற்றவர். இந்த தொடர்லாம் எழுதினார்ல, அந்த அனுபவங்களை எல்லாம் மக்கள் பதிப்புக்கான முன்னுரை அப்படிங்கிற தலைப்புல 16 பக்கங்கள்ல ஒரு நூலாவே குடுத்திருக்காரு. நூல் முழுக்க ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவருடைய சுயசரிதைய படிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த தொடர் வெளிவந்த காலம் வந்து டிவிடி காலம். அதுக்காக அந்த பாரிஸ் கார்னருக்கு அவர் போறப்ப, ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. விகடன்ல வி விகடன்ல வருதுல்ல சார், உலக சினிமா. அந்த கலெக்ஷன்லாம் நம்ம கடையில இருக்கு சார். இத எழுதுறார்ல, அவர் கூட நம்ம கடையில தான் எப்பவுமே வாங்குவாருன்னு அவர்கிட்டயே சொல்றாரு. உலக சினிமா தொடர பார்த்து, அதுல வர்ற படங்களுக்கான டிவிடி வந்து அதிகமா சேல்ஸ் ஆகி, நல்ல பிசினஸ் நடந்திருக்கு. சீர் வாசகர் வட்டம் வந்து 3 தொகுதிகளா இத உலக சினிமாங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் வந்து வெளியான வருடத்துல சென்னை புத்தக காட்சியில விற்பனை பட்டியல்ல முதல் இடத்துல இருந்திருக்கு. தொடரா வெளிவரும் போதே பல லட்சம் வாசகர்களை வந்து ஈர்த்ததோடு நூலாக வந்து 1,00,000 படிகளை தாண்டி இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக பெருமைக்குரிய ஒரு விடயம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த நூல்ல 2 சினிமாக்களை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. இந்த நூலின் விலை என்னன்னு கேட்டா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கடைசியில சொல்றேன். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன். இது வந்து தான் முதல் படம். இது ஒரு ஈரானிய படம். 1996ல வெளியான இப்படம் வந்து உலகம் முழுவதும் நல்ல மதிப்பையும், விருதுகளையும் பெற்ற ஒரு படம். ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. அங்க வந்து சென்சார் விதிகள் கடுமையா இருக்கிறதால, இயக்குனர்கள்லாம் என்ன பண்றாங்க, குழந்தைகளையும், அவங்க பிரச்சனையையும் மையமா வச்சு படம் எடுக்கிறதா அவர் சொல்றாரு. "உங்கள் காலணிகள் சரியாக பொருந்தும்போது அதை மறந்து விடுகிறீர்கள்" என்று ஒரு ஜென் பழமொழி இருக்கிறது. பொருந்தாத காலணிகள் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் தம்மை அறிவிக்கின்றன. இப்படித்தான் படத்தை அறிமுகப்படுத்துறாரு ஆசிரியர். 1 1/2 மணி நேரம் ஓடுற இந்த திரைப்படம் வந்து தொலைந்து போன 2 காலணிகளை பற்றியது அப்படின்னு சொன்னா யாராலுமே நம்ப முடியாது. 8 வயது அலி அண்ணன், 6 வயது சாரா தங்கை. இவங்களோட காலணிகள் தொலைந்து போக என்னவெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைகளோட மனநிலைய அப்படியே நம் கண் முன்னே தத்ரூபமா கொண்டு வராரு ஈரானை சேர்ந்த இயக்குனர் மஜீத் மஜிதி. அத அப்படியே அச்சு வடிவில தத்ரூபமா கொண்டு வராரு நம்ம ஆசிரியர். இந்த இயக்குனர பத்தியும் இந்த நூல்ல ஆசிரியர் சொல்றாரு. தந்தையின் இறப்புக்கு பின் குடும்ப வறுமைய போக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்றாரு. திரைப்படங்கள்ல சின்ன சின்ன வேடத்துல நடிச்சவரு, அப்புறம் இயக்குனரா மாறுறாரு. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் தான் ஈரான்ல இருந்து ஆஸ்கார் விருதுக்காக முதலாக பரிந்துரைக்கப்பட்டது. அப்படிங்கிற செய்தியும் பதிவு செய்றாரு. உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் கேக்குது. இன்னமும் என்ன கதைன்னு சொல்லலையே! கடைசி வரைக்கும் சொல்வாங்களோ, மாட்டாங்களோன்னு. இந்த அண்ணன், தங்கை அலி, சாரா வறுமையான குடும்பத்த சேர்ந்தவங்க. கூலி வேலை செய்ற அவங்க அப்பா, உடல்நலம் சரியில்லாத அம்மா. ஒரு நாள் அலி வந்து கடைக்கு போறப்ப, சாரா என்ன சொல்றாங்க, தன்னோட பிஞ்சு போன ஷூவ குடுத்து தச்சுட்டு வர சொல்றாங்க. போற இடத்துல அவன் அத தொலைச்சிடுறான். ஷூ இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியாது. குடும்பம் இருக்கிற நிலைமையில புதுசா வாங்குறத பத்தி கற்பனை கூட செய்ய முடியாது. அப்பா கிட்ட சொன்னா 2 பேருக்கும் அடி உழும். இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அண்ணங்கிட்ட இருக்கிற ஒரே ஷூவ 2 பேரும் எப்படி ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற விவரிக்கிற இடங்களெல்லாம் நமக்கு மனசுல ரொம்ப வலிய ஏற்படுத்தும். ஈரான்ல வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் டைம் வந்து மதியம் முடியும். காலையில ஆரம்பிச்சு மதியம் முடிஞ்சிருது. பையன்களுக்கு மதியம் தான் ஆரம்பிக்குது. அதனால காலையில வந்து தங்கையும், மதியம் அண்ணனும் மாறி மாறி போட்டுட்டு போறாங்க. 2 பேரோட ஸ்கூலும் பக்கத்து பக்கத்துல கிடையாது. அது ஒரு மூலையில, இது ஒரு மூலையில. சென்டரான இடத்துல வந்து அண்ணன் வந்து நிக்க,
சாரா வந்து ஓடி வந்து ஸ்கூல் முடிஞ்சு ஓடி வந்து ஷூவ குடுக்குறாங்க. இந்த மாரி ஒவ்வொரு நாளும் ஓடி வரதெல்லாம் பத்தி விவரிக்கும்போது, நமக்கு ரொம்ப மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 பேருக்கும் 2 வயசு வித்தியாசம். அதனால வந்து பொருந்தாத காலணி. அந்த சாராவுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து கால்ல இவனுக்கு அலிக்கு வந்து அவனோட ஷூ அதனால போட்டுக்கிறான். சாராவுக்கு வந்து அண்ணனோட ஷூ போட்டுட்டு ஓடி வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது. அதேபோல சாரா வந்து பொருந்தாத காலணியோட வேகமாக ஓடி வர, அத கழண்டு பக்கத்துல இருக்கிற கால்வாயில விழுந்துருது ஒரு நாள். அத எடுக்கிறதுக்காக 2 பக்கமும் தாவி தாவி போறா. ஒரு நேரத்துல எடுக்க முடியாத அடைப்புக்குள்ள போய் சிக்கிக்குது. இந்த இடத்துல ஆசிரியர் வந்து ரொம்ப நல்லா பதிவு செஞ்சிருப்பாரு. வழக்கமான கார் துரத்தல்களையும், காட்சிகளையும் பார்த்து பழகிய நமக்கு, நீரில் ஓடும் ஷூவை துரத்தும் சாராவின் இயலாமையும், வறுமையும் கண்கலங்க வைக்கிறது அப்படின்னு. ஒரு நாள் பிரேயர்ல வந்து தன்னோட தொலைஞ்சு போன ஷூவ வந்து இன்னொரு சிறுமி போட்டுட்டு இருக்கிறத வந்து பாத்துடுறா. சாரா பாத்துடுறா. ஸ்கூல் முடிஞ்சதும் பின்னாலேயே அந்த பொண்ணு பின்னாலேயே போயி அந்த வீட கண்டுபிடிக்கிறா. அப்புறம் அவங்க அண்ணன அழைச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த நம்மளோட ஷூவ வாங்கிடணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அங்க போய் பார்க்கும்போது, நாமலாம் என்ன நெனைக்கிறோம்? அப்பாடா! இதுவர அவங்க 2 பேரும் பட்ட கஷ்டமெல்லாம் சரியாயிடுது அப்படின்னு நெனைக்கும்போது, அங்க ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த சிறுமியும் ரொம்ப வறுமையான நிலையில இருக்கிறா. அப்பா வந்து பார்வை இல்லாதவரு. அந்த வறுமைய புரிஞ்சுகிட்டு 2 பேரும் சோகத்தோட திரும்பிடுறாங்க அண்ணனும் தங்கையும். ஒரு வசனம் கூட இல்லாமல் வெளிப்படும் குழந்தைகளின் இந்த மனிதாபிமானம் நம்மை நெகிழ வைக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல ஆசிரியர் பதிவு பண்றாரு. அன்பின் வழிய ஒருவருக்கொருவர் எதையாவது கொடுத்துக் கொள்வதன் மூலமே வாழ்க்கை அர்த்தம் உடையதாகிறது. இப்படி ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்வதன் மூலம் வெளிப்படும் மனித உறவுகளின் அன்பை இப்படத்தில் நாம் பார்க்க முடியும்னு அன்பை சிறப்பை பத்தி சொல்றாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் வருது. அப்ப அந்த ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டு நான் 3வது பரிசு வாங்க போறேன் அப்படின்னு அலி வந்து சாரா கிட்ட சொல்றான். ஏன் 3வது பரிசுன்னு கேட்க, அந்த போட்டியின் 3வது பரிசு ஒரு ஜோடி ஷூ அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் ரொம்ப தாங்க முடியாத மகிழ்ச்சி. அந்த நாளும் வருது. பந்தயம் ஆரம்பிக்குது. அலிக்கு அவன் விரும்பிய 3வது பரிசு கிடைத்ததா? சாராவின் பிரச்சனை தீர்ந்ததா? படத்தை ஒரு முறை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆசிரியர். சிறு வயசுல நாம எதையாவது தொலைக்கிறதும், அத அம்மா, அப்பாவுக்கு தெரியாம மறைக்கிறதும் இயல்பானது தான். ஆனா, அதையே சுவாரஸ்யமா ஒரு திரைப்படமா எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சாதனை அப்படின்னு சொல்ற ஆசிரியர் வந்து, இப்படத்தை பார்த்த பின்பு கலவரத்துக்கு அப்புறம் சாலையில் சிதறிய செருப்புகள், சாலையோரம் கிடைக்கும் அருந்த செருப்புகள், ஒவ்வொன்றும் தான் இழந்த அந்த மனிதனின் கதையை சொல்கின்றன அப்படின்னு முடிக்கிறார். அடுத்து 2வது படம், த வே ஹோம். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்கிற நாட்கள் எதுன்னா, கோடை விடுமுறை தான். ஊருக்கெல்லாம் போலாம். தாத்தா, பாட்டி வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு. அதுவும் நகரத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிராமத்துக்கு போறது, அந்த வயல்வெளி, தோப்பு, பம்ப் செட் குளியல், ஆடு, மாடு, கோழின்னு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதுபோல தான் ஒரு 7 வயசு சிறுவன் வந்து தன்னோட பாட்டி வீட்டுக்கு போறான். விடுமுறை அந்த பாட்டி வீட்டுக்கு போன அந்த விடுமுறை நாட்கள் இருக்கு இல்லையா? அந்த அனுபவத்தை சொல்றது தான் இந்த த வே ஹோம் அப்படிங்கிற படம். 2002ல வெளியான நிறைய விருதுகளை அள்ளிய இந்த தென்கொரிய படத்தின் இயக்குனர் லீ ஷியான் ஹியான் என்ற ஒரு பெண். பாடல்களோ, நகைச்சுவைக்கு என தனியான காட்சிகளோ இல்லாத போதும், இப்படம் கொஞ்சமும் போர் அடிக்காமல் சுவராசியமாக 85 நிமிடங்கள் ஓடுகிறது என்கிறார் ஆசிரியர். சாங்குவோ 7 வயசு பையன் அவன். அவங்க அம்மா, அப்பா முதல் முறையா கிராமத்துல இருக்கிற பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. மனித நடமாட்டமே இல்லாத, மின்சார வசதியே இல்லாத கிராமத்துல, ஒரு சின்ன கூரை வீட்ல வசிக்கிற அந்த பாட்டிக்கு வந்து, காது கொஞ்சம் மந்தம். வாய் பேச முடியாது. அங்க போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அந்த பையனுக்கு. அங்க விட்டுட்டு அம்மா ஊருக்கு போயிடுறாங்க. பாட்டி வந்து அன்பா பேரன்கிட்ட பேச வரப்பல்லாம் இந்த ரொம்ப வெறுப்பா நடந்துக்கிறாங்க. பாட்டி கைய நெஞ்சில வச்சு ஏதோ சைகை செய்றாங்க. பைத்தியம் அப்படின்னு திட்டுறான். வீட்ல இருக்கிற அந்த ஒட்டட, அந்த ஓடுற பூச்சி, இதெல்லாம் பாக்க பாக்க அவனுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. வீடியோ கேம் வச்சுக்கிட்டு விளையாடிட்டே இருக்கான்.
பாட்டி செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிடாம, அவங்க அம்மா கொடுத்துட்டு போன அந்த டின்டு ஃபுட் இருக்கு இல்லையா? அத தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓயாம விளையாடி என்ன ஆயிடுது, வீடியோ கேம் பேட்டரி தீர்ந்து போயிடுது. இருந்த ஒரே என்டர்டெயின்மென்ட்டும் ஓவர். பேட்டரி வாங்க பணம் கேட்கறான். பாட்டி கிட்ட பணம் இல்ல. வீடு முழுக்க கலர் பென்சிலால பாட்டிய வந்து கேலி சித்திரம் வரைஞ்சு வச்சுடுறான். ஒரு நாள் பாட்டி சாப்பிட என்ன வேணும்னு கேட்கும்போது, பீட்சா அல்லது KFC வேணுங்கிறான். வீட்ல இருக்கிற சாமான்லாம் எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது, மழையில நனைஞ்சுகிட்டு கூலி வாங்கிட்டு வந்து சமைச்சு தராங்க. மறுநாள் காலையில பார்த்தா, பாட்டி வந்து அசையாம படுத்திருக்காங்க. காய்ச்சல் வந்துருது. கம்பளிய எடுத்து இவன் போத்தி விடுறான். அ அப்ப பாட்டி மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அன்பு வர ஆரம்பிக்குது. பாட்டி மீது எப்படியெல்லாம் வெறுப்பா நடந்துக்கிட்டான், பின்னால அப்படியே மாறி எப்படி அன்பா நடந்துக்கிட்டான், அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா காட்சிப்படுத்துறாரு ஆசிரியர். பாட்டி ஒரு நாள் எதையோ காகிதத்துல சுத்தி குடுக்குறாங்க. உள்ள வந்து பார்க்குறான், வீடியோ கேம் பிளேயரும் அதுக்கு கீழ வந்து பேட்டரி வாங்குறதுக்கு பணமும் வச்சிருக்காங்க. அந்த பாட்டியோட அன்ப நெனச்சு அப்படியே அவன் அந்த பேரன் கண் கலங்குறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாட்டிகிட்ட பாசமா இருக்க ஆரம்பிக்கும்போது, அவங்க அம்மா லீவ் முடிஞ்சிருது. அம்மா வந்து அழைச்சிட்டு போக வராங்க. அவனுக்கு பாட்டிய பிரிஞ்சு போகவே விருப்பம் இல்ல. பஸ்ல ஏறி பின் கண்ணாடி வழியா பாட்டிய பார்த்து தன்னை மன்னிக்கும்படி சைகை செய்றான். சோகம் ததும்ப இலைகள் உதிர்ந்த அந்த மலைப்பாதை வழியே தீராத தன் தனிமையுடன் பாட்டி நடந்து செல்கிறார். திரையில் இருள் கவிய எல்லா பாட்டிகளுக்கும் இந்த படம் சமர்ப்பணம் என்னும் எழுத்துக்களுடன் பட இயக்குனர் முடிக்கிறார். கதையில் வரும் மலை கிராமம் போல முதியவர்கள் எங்கிருந்தாலும் தனிமையில் தான் இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களை பொருட்படுத்துவதில்லை. இந்த பாட்டை போல எந்த எதிர்பார்ப்பும் அற்று நம் பாட்டிகளும் அன்பை மட்டுமே தங்களிடம் வைத்துக்கொண்டு மரணத்தின் வெகு அருகில் காத்திருக்கிறார்கள் என்று நூலாசிரியர் முடிக்கிறார். இந்த நூல்ல வந்து 2 வெளிநாட்டு படங்கள பத்தி பார்த்தோம். உண்மையிலே பார்த்தா 2 படம் பார்த்த உணவு தான் நமக்கு வருகிறது. ஒரு படம் பார்க்கணும்னா, இப்போ சிட்டில ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸ் ஒரு 10 வயது பையன் தியேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்டின்னா, எப்படி அவங்க வந்து டூ வீலர்லலாம் போக முடியாதுன்னா, ஒரு ஊபர் ஆர் ஓலா அப்படி போறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த செலவு 3 பேருக்கு டிக்கெட் செலவு, எப்படியும் அந்த பையன் இன்டர்வல்ல பெரிய பாக்ஸ் பாப்கார்ன் கேட்பான். எப்படியும் பார்த்தா ஒரு ரூ. 1500 வரைக்கும் ஆயிடும். 2 படங்களுக்கு ரூ. 3000 ஆகும். இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 10 மட்டுமே. இந்த இளையோர் நூலகங்களை உருவாக்கும் சீர்வாசகர் வட்டத்தின் புத்தக தூதுவ திட்டம் மூலம் வெளியிடுறாங்க இது. இந்த மாரி ஒரு சின்ன சின்ன அளவுல. ஒரு ரூ. 10 புத்தகம் என்ன செய்யும்? சீர்வாசகம் வெளியிட்ட உலக சினிமா 3 தொகுதி வெளியிட்டிருக்காங்க அவங்க. 3 தொகுதிகளையும் வாங்கி படிக்கும் ஆவலை தூண்டும். நன்றி. வணக்கம்ல ரிஜிதா மேடம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. இல்ல அருமையா இருந்தது. அதாவது ரொம்ப 20 நிமிஷத்துக்குள்ளதான் இருந்தது. அருமையா 2 படமும் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. அதாவது நீ சொல்றபடி 1500 2000 போடுவாங்க. இந்த 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 செய்தியே எவ்வளவு அருமையா தத்ரூபமா வந்து எடுத்திருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரியா நம்ம ஊர்ல படம் எடுக்கிறோம். அருமையா இருக்கு. அருமையா இருந்தது. அருமையா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. போயிடுச்சுங்க. ஜஸ்வின் சார். வணக்கம்ங்க. நல்லா உண்மையிலே ரொம்ப சிறப்பா இது நான் இந்த புத்தகம் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களோட சீர்வாசக வட்டம் வந்து பாத்தீங்கன்னா முழு புத்தகத்தையும் முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. மொத்தம் 3 புத்தகையும் சேர்த்து ஒரே புத்தகமா வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சுருக்கமா ஒரு 2 முக்கியமான கதைகள் மட்டும் எடுத்து போட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அது உண்மையிலேயே நீங்க அந்த அவங்களோட அந்த பெரிய புத்தகம் கூட ரொம்ப விலையெல்லாம் கிடையாதுங்க. அவங்க வந்து உலக சினிமா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் விகடன்ல புத்தகமா வெளியிடும் போது பாத்தீங்கன்னா 3 தனித்தனி புத்தகமா அவங்க வெளியிட்டாங்க விகடன்ல. அது ரொம்ப வேலை. அப்பவே அது ரொம்ப வேலை. நான் அது என்கிட்ட இருக்கு. அதுவும் நான் வாங்கி அப்ப படிச்சிருக்கேன் அது. ஆனா இதுக்கப்புறம் சீர்வாசகர் வட்டம் பாத்தீங்கன்னா 3 புத்தகத்தையும் சேர்த்து ஒரே புத்தகமா வெளியிட்டாங்க அவங்க. அந்த மக்கள் பதிப்பா வெளியிட்டாங்க. அது வெறும் 200 தாங்க அந்த புத்தகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 புத்தகத்தோட தொகுப்புமே இருக்கும். மொத்தமா அது வந்து 93
சினிமாக்களை பத்தி அவர் பேசியிருப்பாரு. உலக சினிமாக்கள் 93 சினிமாக்களை பத்தி பேசியிருப்பாரு. உண்மையிலே அது ஒரு இப்படி இவங்க இந்த 2 இது சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பெரிய புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கும். அது நல்லா இருக்கும் அந்த புத்தகங்கள் கூட அது கண்டிப்பா படிக்கலாங்க. வந்து அவங்க முதல்ல ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, அது அது உண்மை. அது என்னன்னா, நான் வந்து எனக்கு வந்து இந்த உலக சினிமாக்கள்ல வந்து ஆர்வம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு புத்தகம் தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது எங்க காலேஜ்ல அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உலக சினிமா திரைப்பட விழாக்கள் நடக்குவாங்க உள்ள. அப்பதான் நான் இந்த முதல் இந்த உலக திரைப்படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன் காலேஜ்ல படிக்கும் போது. ஆனாலும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு இணையம் இல்லாததுனால நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அதை பத்தி எல்லாம். அப்பதான் முதல்ல நான் வந்து அகிரா குரோசாவாவோட படங்கள் முதல்ல அப்பதான் பார்க்க ஆரம்பிச்சேன் அந்த காலேஜ்ல தான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய 11 பாஞ்சாலிலேயே நான் அந்த காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாம் சினிமாக்கள் இருக்கு, சினிமாங்கிறது வேற அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம தேடி படிக்கலான்னு பாத்தீங்கன்னா நமக்கு அப்போ தமிழ்லயும் பெரிய புத்தகங்கள்லாம் எதுவும் கிடையாதுங்க. உலக சினிமாக்களை பத்தி அப்போ எந்த புத்தகமும் கிடையாது. 2000 2000 அந்த சமயத்துல அப்ப வந்து இது வந்து ஒரு பெரிய இதுவா இருந்தது. நம்ம உலக சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக செழியன் எழுதுன அந்த விகடன்ல எழுதுனது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சினிமாக்களை தான் நானும் அதே மாதிரி பர்மா பசாரு, மூர் மார்க்கெட்டு, சென்னையில போய் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள்லாம் வாங்கி இதுல இருக்கு. அது அந்த 93 படங்கள்ல ஒரு 50 படங்களுக்கு மேலேயாவது நான் பார்த்திருப்பேன் அப்போவே. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. நிறைய படங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு தமிழ்ல வந்து ஒரு உலக சினிமாவை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு புத்தகங்க இந்த இவரோட செழியனோட உலக சினிமா. அது இப்போ வாசகர் வட்டமும் அதை 3 சேர்த்து ரொம்ப குறைவான விலையில வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் சிறப்பு. அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன புத்தகத்தை பத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பாவே சொல்லிட்டாங்க அந்த புத்தகத்தை பத்தி. நல்லா இருந்ததுங்க மேடம். தேங்க்யூ. அந்த இது சீர்வாசகர் வட்டத்துல அந்த 10 ரூபாய்க்கு ஒரு உலக சினிமான்னு சின்ன புக்கு கொடுக்கும்போது செழியனோட உலக சினிமா அப்படிங்கிற தலைப்புல இந்த மக்கள் பதிப்புக்கான முன்னுரைங்கிறத அவர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்தாங்க அவங்க. அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது கிடைச்சதுன்னா நீங்க அதை வாங்கி பாருங்க, அதை படிங்க. அவரோட எப்படியெல்லாம் யாரோட அறிமுகம்லாம் கிடைச்சது, அவரு ஜெயகாந்தனை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுக்கிறாங்க, அந்த அனுபவத்தை சொல்றாரு. கமலஹாசனோட எப்படி அனுபவம், பாலு மகேந்திரா கிட்ட எப்படி எல்லாத்தையும் நெருக்கமாக முடியுது அப்படி இந்த உலக சினிமாங்கிற தலைப்புல அவர் எழுதினதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பிரபலம் ஆயிடுறாரு. அதை பத்தி எல்லாம் அதுல சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், எப்படியெல்லாம் படம் பார்ப்பாரு. விகடன்ல வந்து தொடர் எழுதும் போது எப்படி ப்ரெஷர் வரும், நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள 10 மணிக்குள்ள கட்டுரை வேணும் அப்படிம்பாங்க. இந்த மீன்டைம் அவருக்கு வந்து கல்லூரி படம் வந்தது இல்ல, கல்லூரி படத்தை வந்து ஒளிப்பதிவாளரா ஒரு வாய்ப்பு வருது. அதுவும் வருது. இங்கேயும் விகடன்ல வந்து எழுதி கொடுக்கணும் அந்த தொடரை. அந்த மாதிரி டயத்துல எல்லாம் எப்படி எல்லாம் சிரமப்பட்டாரு அப்படின்னு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றவர். அவர் ரொம்ப டேலண்டட் பர்சன். நல்ல சிறப்பா வந்து அவர் அதை பதிவு பண்ணியிருப்பாரு எல்லாமே. இப்ப இதெல்லாம் நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே வசனம், டயலாக் அந்த இடத்துல என்ன வருங்கிறதெல்லாம் கெஸ் பண்ண முடியும். நல்லாவே இருக்கும் அந்த படங்கள்லாம். நல்லா சிறப்பா சொன்னீங்க ஜெஸ்வின். அது அவர் எந்த ஊருமா அந்த இது செழியன்றவரு? அவரு சிவகங்கையை சேர்ந்தவர் செழியன். இப்ப சென்னையில இருக்காரு. அதாவது அது பணம் இல்ல, 10 ரூபான்றது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் தெரியுமா? அருமையான அத கருத்து வந்து கருத்து வந்து மிக அருமையான கருத்து. ரொம்ப பிரமாதமா இருக்குது. அது எவ்வளவு நேரம் ஓடுமா அந்த படம்? அது தெரியுதா? இல்ல, முதல் படம் 1.5 மணி நேரம்னாரு. அடுத்த 80 மினிட்ஸ் அடுத்த படம் 2வது சொன்னது த வே ஹோம் 80 நிமிடங்கள்னு சொன்னாங்களே. 20 நிமிஷத்துல சொல்லிட்டு அந்த கதையினுடைய இதையே சூப்பரா. அவ்வளவுதான் மொத்தமா கதையே, அவ்வளவுதான் அந்த ஹைலைட். அதுதான் அவரே சொல்லிட்டாரு நமக்கு. படிச்சுட்டே வரும்போது நீங்க அவன் எப்படி வின் பண்ணானா இல்லையா, 3rd பிரைஸ் வாங்கினானா அங்க போய் படம் பாத்துக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல பிரமாதமா இல்ல அதை பிரசன்ட் பண்ண சூப்பரா பண்ண. தேங்க்யூ.